இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழக பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய அந்த தேடல் குழுவை அமைக்கிறதுல யூஜிசி தரப்பில் இருந்து ஒருவரை நியமிக்கணும் அப்படின்னு ஆளுநர் வலியுறுத்துகிறார். இல்லை 3 பேர் கொண்ட குழுவே போதுமானதுன்னு சொல்லி ஆளுநருடைய பரிந்துரையை ஏற்க தமிழக அரசு மறுத்து வருகிறது. இதுபோன்ற இந்த மோதல் போக்கால தமிழகத்தில் பல்கலைக்கழகத்தில் பயிலக்கூடிய மாணவர்கள் தான் பெரும் சிக்கல்களுக்கு ஆளாகிறாங்க. அவங்க தான் துன்பத்தை சந்திக்கிறாங்க. இதுபோன்ற நடவடிக்கைகளை அரசு கைவிடணும், விரைந்து மாணவர்கள் நலன் கருதி ஒரு முடிவிற்கு வரணும் அப்படின்னு கல்வியாளர்கள் தரப்பில் இருந்து கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. இந்த தருணத்தில் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக கல்வியாளர் திரு நெடுஞ்செழியன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். தொடர்ந்து நம்ம இந்த மோதல் போக்கு அதனால மாணவர்கள் எப்படி பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம். மக்கள் மத்தியிலும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ இந்த 3 பேர் கொண்ட கமிட்டி அமைத்து துணைவேந்தரை தேர்ந்தெடுக்கிறதுலையோ இல்லை 4 பேரை வச்சு தேர்ந்தெடுக்கிறதுலையோ என்ன வித்தியாசம் இருந்து விட போகிறது? இது எந்த விதத்தில் மாறுதல்களை வெளிக்கொண்டு வரும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இன்னொன்று, இதனால என்னென்ன பாதிப்புகள் மாணவர்களுக்கு ஏற்படுகிறது? இது அரசு கவனத்தில் கொண்டு துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டியது யார் அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. இதற்கு உங்களுடைய பதிலை நீங்க சொல்லலாம். இல்ல, ஃபர்ஸ்ட் இது வைஸ் சான்சலர் இல்லாம இருந்ததுன்னா எஜுகேஷன் அந்த ப்ரோக்ரஸ் தடைப்படும். இது அடுத்தடுத்த டிசிஷன் மேக்கிங் இப்போ ஒரு விசி எடுக்கிறதுக்கும் ஒரு ரெஜிஸ்ட்ரார் ஆக்டிங் ரெஜிஸ்ட்ரார் எடுக்கிற டிசிஷனும் வேற மாதிரி இருக்கும். இதுல உதாரணமா அப்பாயின்மெண்ட் ஆஃப் ப்ரொஃபசர்ஸ், புது எக்யூப்மெண்ட் வாங்கணும், லேப் செட் பண்ணணும், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஃபண்ட் வாங்கணும். இது எல்லாமே ஒரு கீ டிசிஷன் உள்ள சின்ன விஷயங்கள்லாம் அவங்களே எடுத்துருவாங்க, ரிஜிஸ்டர் வச்சு பண்ணிடுவாங்க. பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஏன்னா இன்னைக்கு போஸ்ட் கோவிட்க்கு அப்புறம் எஜுகேஷன் பயங்கரமா எல்லா கண்ட்ரீஸ்லயும் பயங்கர ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. தமிழ்நாடு நல்ல வளர்ச்சியில இருக்குது. பட் இப்போ நீங்க விசி அப்பாயிண்ட் பண்ணலைன்னா அந்த கல்வியோட பாதிப்பு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு யாரா இருந்தாலும் ஒரு உறுதிமொழி எடுத்து நான் மக்களுக்கு நல்லது பண்ணுவேன் அப்படின்ற ஒரு உறுதிமொழியோட தான் உள்ள வர்றாங்க. அப்படி வரும்போது இது அரசியலுக்கு அப்பாற்பட்டு படிக்க வரக்கூடிய மாணவர்கள், எத்தனையோ குடும்பங்கள் அவங்க தியாகம் பண்ணி அவங்க குழந்தை படிக்கணும் அப்படின்னு கஷ்டப்பட்டு எல்லாம் சேரும்போது அங்க எஜுகேஷனல் என்வாயர்மெண்ட்டை ஸ்பாயில் பண்றதுங்கிறது நம்ம எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுவும் இப்போ வளர்ந்த மாநிலங்கள், தமிழகம் மாதிரி உள்ள மாநிலங்கள்ல வளர்ச்சியை தடை பண்ணக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறதுங்கிறது ஏதோ ஒரு ரீசன் சொல்லி இதை போஸ்ட்போன் பண்றதுங்கிறது உள்ள இன்ஸ்டிடியூஷனோட டெசிஷன் மேக்கிங்ல இதாகும். இதே இப்போ நான் என்ன கேட்கறேன்னா, ஒரு கவர்மெண்ட் இது நம்ம ஒரு பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட்டை நம்ம டிலே பண்ணோம் அப்படின்னா அது நம்ம ஏற்றுக்கோமா அப்படிங்கிற மாதிரி தான். அது மாதிரி இந்த விஷயங்கள்லாம் கல்வியின் வளர்ச்சி அது ஒரு நீரோடை மாதிரி போயிட்டு இருக்கிறத நீங்க அடைக்கக்கூடாது. அதுல பின்னாடி வரக்கூடிய வில்லேஜஸ் எல்லாம் பாதிக்கிற மாதிரி தான் மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ஆனா மாணவர்கள் இப்படி பாதிக்கிறோம்னு தெரியாமலே அந்த சூழல்ல வராங்க. ஏன்னா வரக்கூடிய மாணவர்களுக்கு இதுக்கு முன்னாடி சூழல் எப்படி இருந்தது, அடுத்த சூழல் எப்படி மாறும், அடுத்த ஒரு வைஸ் சான்சலர் எப்படி கொண்டு போறாங்கிறது தெரியாமலே அது இதாகுது. அதனால இது பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் இது அரசியலுக்கு அப்பாற்பட்டு நிறைய வெளிநாட்டுல படித்த நம்மளோட தமிழ் மக்கள் நிறைய இங்க பணிபுரியறதுக்கு ரெடியா இருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்களை டாக்டர் கலைஞர் அவர்கள் டாக்டர் ஆனந்த கிருஷ்ணன் அவங்க கூட்டிட்டு வந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்க புதுசா ஏதாவது பண்ணணுமே ஒழிய இந்த டிலே பண்றதுனாலயோ இங்க உள்ள கேண்டிடேட்டை பொலிட்டிக்கலா அப்பாயின் பண்றதுக்கு சப்போர்ட் பண்றதுனாலயோ இல்ல சண்டை போடுறதுனாலயோ கல்வி வெகுவாக பாதிக்கப்படுகிறது. மற்ற மாநிலங்கள் நம்ம பக்கத்துல வர மாதிரி நம்ம ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்றோம். நம்ம எல்லா மாநிலங்களோட சிறந்து இருக்கணும் அப்படிங்கிற இன்னும் மேம்படுறதுக்கு அரசு கல்லூரிகள்ல தான், அரசு பல்கலைக்கழகங்கள்ல தான் அந்த பிரச்சனை இருக்கு. தனியார்ல பிரச்சனையே கிடையாது. ஆனா அரசு பல்கலைக்கழகங்கள்ல இந்த மாதிரி பண்ணும்போது கஷ்டப்பட்டு படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுவது மிகுந்த வேதனை இருக்கிறது. கண்டிப்பாக இந்த தருணத்தில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி திரு நெடுஞ்செழியன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.